இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்றிருக்கும் நிலையில் பல ஆண்டுகளாக இலங்கை அரசியலில் கோலுச்சி வந்த ராஜபக்சே குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இலங்கையுடைய 9வது அதிபர் பதவியேற்ற சூழல்ல இப்ப அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ராஜபக்ச குடும்பத்தோட அரசியல் எதிர்காலம் என்ன என்பதுதான். முதல்ல இவங்க என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய குடும்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்னா இருந்து வருது. முக்கியமா குடும்ப அரசியல் தொடர்பான விமர்சனங்களை இவங்க நிறையவே சந்திச்சிருக்காங்க. அந்த வகையில டான் ஆல்வின் ராஜபக்ச தான் முதல்ல SFLP-ல இருக்காரு. அதுல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் SLPP, மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சி. SFLP-ல இவங்க இருக்கும்போது கமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சந்திரதூதர் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, பசில் ராஜபக்சன்னு அண்ணன் தம்பிகள் எல்லாருமே இருக்காங்க. மஹிந்த ராஜபக்ச SFLP-ல ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இப்போ இந்த அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுடைய மகன் நமல் ராஜபக்ச போட்டியிட்டார். இவங்களுடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத அடுத்ததா பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் அவர் SFLP-ல இருக்கும்போது அவர் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்ப சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க தான் இவரை பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்காக அவங்க பின்னர் வருத்தப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு. அதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டு அதிபர் ஆகிறாரு. இவங்க SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை தொடங்கினதுதான் மிகப்பெரிய இவங்களுக்கான கம்பேக் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல மஹிந்த ராஜபக்ச அதிபரா பொறுப்பேற்கும் போது இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 நபர்கள் அரசு பொறுப்புகள்ல இருக்காங்க. இதன் மூலமா இலங்கையோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்குது. அதை தொடர்ந்து 2009ல ஈழப்போர்ல இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாகவும் அந்த போரோட முடிவு காரணமாகவும் சிங்களர்கள் மத்தியில மஹிந்த ராஜபக்சக்கு மிக மிக அதிக ஆதரவு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்ப சறுக்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது போருக்கு பிந்தைய காலத்துல அவங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படவில்லைன்னு சொல்லி இலங்கை தமிழர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. போருக்கு பின்னாடி போர்ல நடந்த குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படல, ராணுவ கட்டுப்பாடு இங்க அதிகம் இருக்கிறது, இப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. காணாம போனவங்களை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு 2015ஆம் ஆண்டு இவர் தேர்தல்ல தோல்வியை சந்திக்கிறாரு. மைத்ரிபால சிறிசேன அதிபராகிறாரு. அவங்களோட ஆட்சி அமைக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க பிரதமரா இருக்காரு. அப்பையும் ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படுது. 2018ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் நிறைய வாக்குகளை பெறாரு. அதனால மைத்ரிபால சிறிசேன மீண்டும் பிரதமர் பதவியில மஹிந்த ராஜபக்சவையே அமர வைக்கிறாரு. அடுத்ததா 2019ல கோத்தபய ராஜபக்சவுடைய ஆட்சி அமைது. அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய தம்பி கோத்தபய ராஜபக்சி தான் இந்த தேர்தலில் அதிபரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்திக்குது. இப்பதான் இலங்கையில எழுச்சி போராட்டம் ஏற்படுது. காரணம் மக்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய தேவைகளுக்கே சிரமம்ன்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்பதான் அதிபர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படுது. இதற்கு பிறகு 2024ல இப்ப அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆதரவு இருக்காது என்பது அவர்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனாலும் மஹிந்த ராஜபக்சவுடைய மகன் நமல் ராஜபக்சவை இந்த முறை களத்துல இறக்கினாங்க. காரணம் தங்களுடைய கட்சியவாது காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் அவர் இறக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த அதிபர் தேர்தல் தான் அவங்களுடைய இலக்கு என்று சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிபர் ஆட்சியை பொறுத்து இது எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.